ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி வந்து பஞ்சமி எப்போ தொடங்குது, எப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற பதிவு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். பஞ்சமி நாளைக்கு தாங்க ஃபுல்லாக இருக்குது. நேற்று வீடியோவில் இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தின்னா அப்போ இன்றைக்கி தானே பஞ்சமியாக இருக்கணும் அப்படின்னு சில பேர் கொஸ்டின் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணியிருக்கீங்க. பட் பஞ்சமி வந்துட்டு இன்றைக்கி நைட்டில் இருந்து தான் தொடங்குது. எந்த டைம் தொடங்கி எப்போ வரைக்கும் பஞ்சமி இருக்குது, இந்த பஞ்சமியில் காரி சித்தி நேரமும் வருது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த பஞ்சமியில் நம்ம செய்யணுங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட், கடைசி நாள் அப்டேட். இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது, சரிங்களா? நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும் நவமூலிகைன்னா என்ன, இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும், என்ன மாதிரி ப்ரொசீஜர், இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, நானும் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னன்னாச்சும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க. அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பஞ்சமி வந்துட்டு நாளைக்கு தான் இருக்குது, இன்னையோட கடைசி நாள், சரிங்களா? பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக உங்கள் ஊர் பேர் போட்டு, எந்த ஊரில் இப்போ இருக்கீங்களோ அந்த ஊர் பேர் கண்டிப்பாக போட்டு அனுப்பணும். அது மட்டும் இல்லாமல் சர்வர் இஷ்யூஸ் ஒரு சிலருக்கு வரலாம், ஏன்னா எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. பேமெண்ட் இஷ்யூஸ் ஏதாவது உங்களுக்கு பண்ண முடியலன்னா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நான் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் உங்களுக்கு தரேன், சரிங்களா? ஒரு சிஸ்டர் இன்றைக்கி அவங்க ஆத்மார்த்தமான ஒரு பதிவு, அவங்க ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இது செய்யணுங்க. அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வணக்கம் சிஸ்டர், நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா? உங்களோட குடும்பம் முழு சுகமாக இருக்க நான் வராகி அம்மாவை வேண்டேன். இன்றைக்கு பல குடும்பம் உங்களால் பல வெற்றிகளையும் சந்தித்து சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் செய்கிற உதவி பெரிய பெரிய உதவி. நாங்கள் கிட்டத்தட்ட கோவிட் துவங்கின நாள் துவக்கம் வராகி அம்மாவிட்ட உங்களோட தொடர்பில் இருக்கிறேன். எனக்கு பல வெற்றிகள் நவமூலிகை யாகத்தால் நடந்திருக்குது. அதில் இப்போ கடைசியாக நடந்த 2 விஷயம். ஒன்று வந்து 18 வருடங்களாக எனது வீடு வந்து அப்பாவின் பேரில் இருக்கிற வீடு வந்து என்ற பேரில் லோன் எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணி இப்போ நவமூலிகை யாகம் செஞ்சு அது எனக்கு வெற்றியாக கிடச்சிருக்குது. அது உண்மையில் அது சொல்ல ஈஸியாக இருக்கும். அதால் பட்ட வேதனை கிட்டத்தட்ட 10 வருஷமாக படுகிறோம். அதால் பல பிரச்சனை, இந்த நாட்டை பொறுத்த அளவுக்கு அது பல பிரச்சனை அதால். ஸோ அது வெற்றியாக முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். இவங்க வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து நம்ம சேனலில் பெயர்கள் கொடுத்துட்ருக்காங்க. நவமூலிகை நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணி இன்னும் 5 வருஷமாக போயிட்டுருக்கு. இந்த 5 வருஷமாகவும் அவங்க தொடர்ந்து பஞ்சமி மிஸ் பண்ணாமல் பேர் கொடுத்துருவாங்க. வளர்பிறை தேய்பிறை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆரம்பத்தில் 2-3 விஷயம் அவங்களுக்கு நல்லதாக நடக்குதான்னு பார்க்கலாமேன்னு கொடுத்து ஆரம்பித்தவங்க இப்போ நம்மளோட ரெகுலராக பெயர்கள் கொடுக்குற அளவுக்கு வந்துட்டாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நடந்தது இருக்குது, சரிங்களா? இது வந்து ஒன்று தான் சொல்லியிருக்கேன். இன்னொன்று வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். பஞ்சமியில் நடந்துட்டுருக்க இந்த மிராக்கிள் எல்லாத்துக்கும் போய் சேரணும். அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். எப்படி தான் இந்த மேஜிக் நடக்குதுன்னு தெரியல, எல்லாருக்கும் நடக்கட்டும். வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள், வராகமுத்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா, அது போதும். இன்றைக்கி பஞ்சமி எப்போ தொடங்குது, எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் இருக்குது, காரி சித்தி நேரம் எப்போ வருது, இது எல்லா டைமிங்கும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பஞ்சமி வந்துட்டு 7ஆம் தேதி அன்றைக்கி ராத்திரி 7:35க்கு தொடங்குது, இன்றைக்கி ராத்திரி, சரிங்களா? 8ஆம் தேதி அன்றைக்கி ராத்திரி 9:30 வரை உங்களுக்கு பஞ்சமி இருக்குது. நாளைக்கு 9:30 வரை. ஸோ நாளைக்கு முழுசாக உங்களுக்கு பஞ்சமி இருக்குது. 8ஆம் தேதி முழுசாக உங்களுக்கு பஞ்சமி இருக்குது, சரிங்களா? டவுட்டு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த டைமிங் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அடுத்து காரி சித்தி நேரம், நாளைக்கு தாங்க காரி சித்தி நேரம் வருது. நாளைக்கு ராத்திரி 7:35 தொடங்கி 8:35 1 மணி நேரம் காரி சித்தி நேரம் இருக்குது. நீங்கள் பஞ்சமியில் ஏதாவது முக்கியமான கோரிக்கைகள்லாம் வைக்கணும், நீண்ட நாட்களாக நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படியெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த காரி சித்தி நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க. நம்ம வராகமுத்தி சித்தரையா அவங்களோட காரி சித்தி நேரம் குறிப்பிலேருந்து நான் சொன்ன அந்த டைமிங் வந்துட்டு ஏகப்பட்ட பேர்த்தோட லைஃப்பை மாற்றிருக்கேங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் நிறைய லட்சக்கணக்கான குறிப்புகள் இருக்கேன், நம்மளால் முடிஞ்ச நிறைய நான் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். ஒன்றா நான் நிறைய சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த டைமிங்கை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த நேரத்தில் நம்ம சொல்கிற விஷயத்த கரெக்டாக செய்யுங்க. எவ்வளோ பேருக்கு அற்புதம் நடந்தது உங்களுக்கும் வந்து நடக்கும். இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயத்த இந்த காரி சித்தி நேரத்தில் பண்ணலாம். நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பண்ணுறது இன்னுமே சிறப்புங்க. நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் டைமிங் வந்து பவர்ஃபுல்லான டைமிங்னா 3:45 to 4:45 அந்த டைமிங் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 1 ஹவர்க்குள்ளே இப்போ நான் சொல்கிற விஷயத்த செஞ்சு முடிச்சிருங்க. இது வந்துட்டு உங்களுக்கு பல வருஷமாக நடக்காத விஷயமா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஆசையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் சீக்கிரம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிற ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு பணம் வர வேண்டியது, எந்த விஷயமா வேணால் நீங்கள் நினச்சிக்கோங்க. அது எவ்வளோ விஷயம் வேணாலும் நீங்கள் நினைக்கலாம், சரிங்களா? அது இப்போ ஒரு 5-6 விஷயம் இருக்குது, ஒரு 4-5 விஷயம் 3 விஷயம் இருக்குன்னா அது அத்தனை விஷயத்தையுமே நீங்கள் மனசில் நினச்சிக்கலாம்.
நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, செம்பருத்தி பூ வந்து நமக்கு கிடைக்கும். செம்பருத்தி பூங்கிறது உங்களுக்கு தெரியும். 5 இதழ் கொண்ட செம்பருத்தி பூ வந்துட்டு ரொம்ப ஈஸியா வந்து கிடைக்கும். அந்த செம்பருத்தி பூ தான் இந்த வழிபாட்டுக்கு நமக்கு தேவையான ஒரு பொருளுங்க. இந்த செம்பருத்திலேயே பல வகை இருக்குது. வேறு வேறு கலர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நமக்கு செம்பருத்தி பூ 5 இதழ் கொண்டது. அப்படி இல்லைன்னா அந்த அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவாங்க ரெட் கலர்லேயே. அது கிடைச்சாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெட் கலர் செம்பருத்தி தான் நமக்கு வேணும். சரிங்களா? இந்த பொருளை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம். செம்பருத்தி வந்து வராகி அன்னைக்கு உகந்த ஒரு பொருள். இந்த செம்பருத்தி வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா, காரியத்தடை சரியாகறக்கு, நீண்ட நாட்களாக வழக்குகள்லாம் பெண்டிங்கில் இருக்கிற அந்த வழக்குகள் எல்லாம் சரி பண்ணி கொடுக்கும். எந்த விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயத்தை சரி பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஒரு வார்த்தை காமிக்கிறேன். இந்த வார்த்தை ஹ ஸ்ரீம் வர ஹம். அவ்வளோதான். ஜஸ்ட் நான் மறுபடியும் சொல்லி காமிக்கிறேன். ஹ ஸ்ரீம் வர ஹம். இது வந்து பீஜ மந்திர சொற்கள். ரொம்ப பவர்ஃபுல்லானது. இந்த வார்த்தையை இந்த செம்பருத்தி பூவோட இதழ்களில் நம்ம எழுதி வைக்கணும். இந்த செம்பருத்தி பூ 5 இதழ்களை கொண்டது. அது ஒரு இதழ்களாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு தனித்தனியாக வரும் இந்த பெட்டல்ஸில். இந்த ஒரு பெட்டல்ஸ்லையும் நீங்கள் இந்த வார்த்தையை எழுதி வைக்கணும். இந்த வார்த்தையை எழுதுறதுக்கு முன்னாடி நல்லா தீர்க்கமாக எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கணுமோ, ஆண்டவா எனக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடு, அம்மா வராகி தாயே எனக்கு நீ இதை சத்தியமாக செஞ்சு கொடுப்பேன், நான் நம்புகிறேன் அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, பல பேர்த்தோட வாழ்க்கையே அந்த தாய் மாற்றிருக்கு. சரிங்களா? நமக்கெல்லாம் நம்ம வாழ்கிற வாழ்க்கை அந்த தெய்வம் போட்ட ஒரு பிச்சை. அவங்கக்கிட்ட அந்த பிச்சை எடுக்கிறதுக்கு கூட நமக்கு ஒரு அருகதை இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த தெய்வத்தோட காலடி முன்னாடி நம்மளை அப்படி தான் அந்த தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம நினைக்கணும். சரிங்களா? அந்த தெய்வம் கொடுக்குற அந்த விஷயத்தை நம்ம ஆத்மார்த்தமாக வாங்கிக்கிட்டனாலே நம்ம லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் எந்த விஷயத்த செஞ்சாலும் சரி, நீங்கள் அது பெரிய விஷயம் செய்கிறீங்களோ இல்லை சின்ன விஷயம் செய்கிறீங்களோ, எது செஞ்சாலும் உங்களையும் மீறின ஒரு நம்பிக்கையை அந்த தெய்வத்தோட மேலே வைங்க. கண்டிப்பாக அவள் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் போது சத்தியமாக நடக்குங்க. சரிங்களா? உங்கள் கண்ணு முன்னாடி நானே மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள். எவ்வளோ விஷயம் என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும். இந்த வார்த்தையை இந்த இதழ்களில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இதழ்களில் எழுதி நீங்கள் வச்சுட்டாலே போதும். அது ஒரு பெட்டல்ஸாக எடுத்து தான் நீங்கள் எழுதணுங்கிறது இல்லை, பிச்சு தான் எழுதணுங்கிறது இல்லை. அந்த பூவோடையே அப்படியே எழுதி வைக்கலாம். எழுதி சுவாமி பாதத்தில், வராகி பாதத்தில் அப்படியே வச்சுருங்க. இது உங்களுக்கு 24 மணி நேரத்தில் விடை காமிக்கக்கூடிய பவர் இருக்குது. ஏன்னா ஒன்று செம்பருத்தி பூ, இன்னொன்று அந்த வார்த்தை. இது ரெண்டும் சேரும்போது ரொம்ப பவர்ஃபுல். இது கண்டிப்பாக நினச்ச விஷயம் நடந்துடும். பஞ்சமி முடியறக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு விடை காமிச்சு கொடுத்துரும். சரிங்களா? இதை ஒரு பஞ்சமிக்கு நீங்கள் செய்யும் போது அடுத்த பஞ்சமி வரக்குள்ளேயே அது நடத்தி காமிச்சிரும். ஒரே நாளில் ரிசல்ட் காமிக்கும். ஸோ எப்போல்லாம் இந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுதுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் காமிக்கும். அந்த டைம் மிஸ் பண்ணவங்க, பிரம்ம முகூர்த்த டைம் மிஸ் பண்ணவங்க, காரிசித்த நேரம் டைமிங் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த காரிசித்த நேரத்தில் ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா நாளைக்கு பஞ்சமி முடியறக்குள்ளே, அந்த நாள் முடியறக்குள்ளே வாச்சு, அந்த பவர் வந்து அந்த நாள் ஃபுல்லாக கண்டினியூ ஆகும். அந்த நாள் முடியறக்குள்ளே வாச்சு நான் சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக செய்யுங்க. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் உங்களுக்கு சீக்கிரம் நடக்க வேண்டியதெல்லாம் இருக்குன்னா, வராகிக்கு உகந்த எந்த நாளாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இந்த செம்பருத்தி பூ அப்படியே இருக்கட்டும். அது காஞ்சிருச்சுனாலும் அதை தூக்கி போடாதீங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி ரொம்ப பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணும். இந்த வார்த்தை அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு வார்த்தை. சித்தர்கள் குறிப்பில் இந்த வார்த்தையோட மகிமையை வந்து அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் அழைச்சா இறைவன் இருந்த இடத்துல ஓடி வருவார் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த பஞ்சமியில் இந்த வார்த்தையை பயன்படுத்தி வராகியனே உங்கள் வீட்டுக்கு வரவழைச்சிக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.